ஆர்சிபி எல்லா அவே கேம்ஸும் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க இது வரைக்கும் அகமதாபாத்தில் ஒரு கேம் கூட விளையாண்டதே இல்லை. தம்பி நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக லீவ்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சிஎம்க்கு லெட்டர்லாம் கொடுக்குற லெவலுக்கு போயிட்டாங்க பயங்கர ஃபார்மில். இது ரெண்டு சைடுமே நார்மல் ஒரு ஃபேனாக தோன்றுதானா? எஸ், முக்கால்வாசி பேர் இந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. பஞ்சாப் பயங்கரமா ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. இவங்க ஜெயிச்ச உடனே எல்லாம் உங்க மேல இருக்க பாசத்துல என்ன பண்ற பாருங்க சொல்லிட்டு பயங்கரமா மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் சரி, அதுக்கப்புறம் பிரீத்தி சிந்தாக்கும் சரி. இந்த அம்மாவுக்கு கால மாடு மேலாம் பத்தாவும் கிடையாது, என் மேல காண்டு என்ன பிடிச்சி உள்ள போறதுக்காக வந்துக்கிறாங்க. ஒன்றுமே இந்த சீசன் ஸ்டார்டிங்ல மட்டும் இந்த ரெண்டு டீம் விளாடுறாங்க, விளையாடி இதுல ஒரு நியூ சாம்பியன் உருவாங்கன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, கண்டிப்பா எல்லாருமே அதை கொஸ்டின் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த ரெண்டு டீம்ஸுமே இது வரைக்கும் ஃபைனலில் வந்து ஜெயிச்சதே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருந்து. ஸோ யாருப்பா அந்த நியூ சாம்பியன்ஸாக உருவாக போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ கடைசியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்ப்போம். இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய ஆர்சிபி ஃபேவராகவே இருக்குது. உடனே எல்லா ஃபேன்ஸும் கத்துவீங்களே, எஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2018 இன்னைக்கு நடந்த ஃபைனல் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, மோஸ்ட்டாக குவாலிஃபயர் 1ல் ஜெயிச்சிருக்க டீம் தான் சாம்பியன்ஸாக உருவாயிருக்காங்க. ஸோ குவாலிஃபயர் 1ல் ஆர்சிபி தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அவங்க தான் சாம்பியன்ஸாக உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜாஸ் ஹேசல்வுட் இது வரைக்கும் நிறைய ஃபைனல்ஸ் விளையாடி இருக்காரு. ஆனால் எல்லா வாட்டியுமே அவர் வின்னிங் சைடில் தான் இருந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் லூசிங் சைடில் இருந்ததே இல்லை. அது இல்லாமல் இந்த சீசன்லன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி பயங்கரமாக அவே கேம்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அவே கேம் கூட அவங்க தோத்ததே இல்லை. இது எல்லாமே ஆர்சிபிக்கு ஃபேவராக இருக்கிறதுனால அவங்க தான் நியூ சாம்பியன்ஸாக உருவாக போகிறாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக லீவ்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சிஎம்க்கு லெட்டர்லாம் கொடுக்குற லெவலுக்கு போயிட்டாங்க பயங்கர ஃபார்மில். ஆர்சிபி எல்லா அவே கேம்ஸும் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க இது வரைக்கும் அகமதாபாத்தில் ஒரு கேம் கூட விளையாண்டதே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இங்கே விளையாட போகிறாங்க. ஆனால் பஞ்சாப் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இங்கே ஒரு 2 கேம்ஸ் விளையாடி இருக்காங்க, 2 கேம்ஸுமே ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு லைட் அட்வான்டேஜாக பஞ்சாபுக்கு இருக்குது. ஜெயிச்சிருவாங்களா? கிரவுண்டை பற்றி உங்களுக்கே தெரியும், நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ட்ராக் தான். அடி பொலம் பொழப்பாங்க. 200லாம் அடிச்சா திருப்பி அடிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 230 இல்லை 240 அடித்தா மட்டும்தான் உங்களால் டிஃபெண்ட் பண்ணவே முடியும் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்திங்கன்னா. ஸோ போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி டாஸ் பிளேஸ் எ வெரி க்ரூஷியல் ரோல். ஏன்னா டியூ ஃபேக்டரை மைண்டில் வச்சு எல்லாருமே போலிங் தான் எடுக்கிறாங்க. இல்லை நாங்கள் பேட்டிங் ஃபஸ்ட் நாங்கள் ஆடுறோம், எங்களுக்கு வந்து ரன்ஸ் ஆன் த போர்டு, எங்ககிட்ட ஒரு நல்ல போலிங் லைன் அப் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 230 கம்மியாக ஆச்சுன்னா கண்டிப்பாக இவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. 240க்கு மேலே அடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் டிஃபெண்டே பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி தான் உங்கள் பேட்டிங்கை நீங்கள் செட் பண்ணணும், போலிங்குமே உங்களுக்கு செட் பண்ணணும். ஸோ 2 டீம்லையுமே என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் இஸ் எ வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப். உங்களுக்கே தெரியும், அடி பொழந்துக்கிட்டு இருக்காரு கேப்டன். நான் ஒருத்தனே போதும், நான் நின்று ஜெயிச்சு காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் ஆர்சிபியோட போலிங் அந்த அதரான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானா? எஸ். ஆனால் அந்த டீம் ஒரே ஒரு ஆளை நம்பி இருக்க மாதிரி இருக்குது. அவர் தான் ஹேசல்வுட். புவனேஸ்வர் குமார் நல்லா போடலையான்னு கேட்க வேணாம், ஏன்னா புவனேஸ்வர் குமார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஹேசல்வுட் இஸ் எ கீ. அவரை எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்க பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ்? எப்படி போன மேட்ச்சில் பும்ராவை அடித்து அந்த கேமை ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி ஹேசல்வுட் அடித்து ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அது மேட்ச் போக போக தான் தெரியும். ஸோ எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக போலிங்கை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. டியூ ஃபேக்டர் மைண்டில் வச்சு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா அவங்க கோர் ஸ்ட்ரென்த் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பிளேயர்ஸை செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொசிஷனில் அவர் மட்டும் தான் விளையாடுறாரு. அதனால் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்க ரோலும் என்னன்றது பர்ஃபெக்டாக தெரிஞ்சதுனால அவங்க பர்ஃபார்ம் பண்ண ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பஞ்சாபுமே அவங்க பேட்டிங் அப்படியே தான் இருக்குது. போலிங்கில் மட்டும் சில பேர் போனதுனால சில பேரை மாற்றி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு லைட்டாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ யார் தான்ப்பா ஜெயிப்பா? இவ்வளோ அனலைஸ் பண்ணிட்டோம், கிரவுண்டை பற்றி சொல்லியாச்சு. யார் ஜெயிப்பானா கண்டிப்பாக எந்த டீம் சேஸ் பண்ணுதோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால. ஸோ 2 டீமில் யார் ஜெயிச்சாலுமே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா ஒரு நியூ சாம்பியன்ஸாக உருவாக போகிறாங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு ஆர்சிபி ஜெயிக்க கூடாது தானே இருக்கு, நீ சிஎஸ்கே ஃபேன் தானே, நீ எம்ஐ ஃபேன் தானே. பேச்சு புண்டைக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நிஜமாவே நாங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கட்டும், எம்ஐ ஃபேனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த டீமோட ஃபேனாக இருக்கட்டும், ஆனால் விராட் கோலிக்காக கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க. பாவம், அவர் வந்து இந்தியன் டீமுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு, அவருக்காகவா ஜெயிச்சிருங்கடா. அவனை ஜெயிக்கல அப்படின்ற எங்களுக்கு தோணும். ஆனால் ஐயோ இவங்க ஜெயிச்சிட்டா ஓவராக பேசுவாங்களே இந்த ஃபேன்ஸ், ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியாது அப்படின்னும் ஒரு பக்கம் இருக்குது.
இது 2 சைடுமே நார்மல் ஒரு ஃபேனாக தோன்றுதானா? எஸ், முக்கால்வாசி பேர் இந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, போன மேட்சே இந்த சம்பவம் நடந்தது. ஸோ ஆர்சிபிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னோம். அதுக்கு ஜெயிச்ச உடனே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி வேற தம்பி உங்க பெடிஷன் தப்பா போச்சு, காலியா பாத்தீங்களா, நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மொக்க போட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்களாம் டேபிள் கீழே இருக்கீங்கன்னு சொல்கிறத மென்ஷன் வேற பண்ணார். அதனால தான் லைட்டாக காட்டு, மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ஜெயிச்சுட்டா ஓவராக பேசுவீங்களேன்ற காண்டு மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ எந்த டீம் ஜெயிச்சாலும் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. மே த பெஸ்ட் டீம் வின். தேங்க்யூ.